கல்யாணம் சீரியல்ல பிரபாவோட கல்யாணத்துக்காக எல்லாருமே பாத்தீங்கன்னா, ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா ஒரு பக்கம் பிரபா, விஜய நினைச்சு ரொம்பவுமே வருத்தத்துல தான் இருக்காங்க. இன்னும் நம்ம பிரபாவோட மனசுல விஜய் தான் இருக்கிறாப்ல அப்படிங்கிறது நல்ல தெள்ள தெளிவாவே தெரியுது. சோ இங்க பாத்தீங்கன்னா, நம்ம சூர்யாவோட அட்ராசிட்டி தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம மகா மேல பூவெல்லாம் அடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கிறாப்ல. சோ நம்ம மகாவும் பாத்தீங்கன்னா, நம்ம சூர்யா தான் எல்லாமே பண்றாப்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சூர்யா மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கோடீஸ்வரி நம்ம சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப, இங்க கல்யாணத்துக்கு ஒவ்வொருத்தவங்களா வர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப சித்ரா தேவியும், கௌதமும் அங்க வராங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நிக்க போகுது. அப்ப எங்க போய் என்ன பண்றீங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லி திட்டத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போகுது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, இவங்க கல்யாணம் நின்ன சோகத்தோட வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க அனாமிகா உட்கார்ந்திருப்பா. அது 2வது ஷாக்கிங்கா இருக்கும் அப்படின்னு சித்ரா தேவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இப்பவே தெரிஞ்சு போச்சு. சோ இந்த கல்யாணம் நின்ன கையோட பிரபா கழுத்துல நம்ம விஜய் தாலி கட்டுறாரு இல்லையா? சோ பிரபாவும் விஜயும் மாலையும் கழுத்துமா வீட்டுல போய் நிக்க போறாங்க. அனாமிகாவுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்க போகுது. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, இங்க பாத்தீங்கன்னா மாப்பிள்ளையோட வீடும் கிளம்பி வந்துடுறாங்க. சோ பின்னாடியே பாத்தீங்கன்னா, அந்த அனாமிகா செட் பண்ண பொண்ணு வந்துருது. சோ அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல. நம்ம மாப்பிள, அதாவது இப்ப மாப்பிள்ளையா இருக்கிறார் இல்லையா? அவரு கூட வேலை பார்க்கிற பொண்ணாட்டுக்கு. சோ அந்த பொண்ண வச்சு தான் அனாமிகா திட்டம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா மாப்பிள்ளையும் நல்ல மாப்பிள்ளை தானாட்டுக்கு. இருந்தாலும் தேவையில்லாம பாத்தீங்கன்னா, மாப்பிள்ளைய தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. சோ இதுதான் நடக்குது. ஃபைனலா நம்ம விஜயும் இறங்குறாப்ல. நம்ம மகா பார்த்து ஷாக் ஆகுறாங்க. சோ நாளைக்கு என்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.